பார்த்தேன் என்று சொல்லவில்லை. சீதை என்று சொன்னதற்கு பிறகு என்ன செய்தி வருமோ என்று அவர் மனம் உடைந்துவிடக் கூடாது என்று கண்டேன் என்று சொல்லிவிட்டு சீதை என்று அடுத்த சொல்லை இவன் கம்பனுடைய வாக்கு சாதனையம். கவிஞர் அல்லவா, இங்க ஒரு கவிஞருக்கு அல்லவா நான் கல்யாணத்தை நடத்தி வைத்திருக்கின்றேன். வருங்காலத்திலே ஒரு உன்னதமான நிலைக்கு வரப்போகின்ற ஒரு இளம் உயிர் துடிப்புள்ள கவிஞருக்கு உயிராயுதம் என்கின்ற கவிதை பூஞ்சோலையை தந்திருக்கின்ற கவிஞருக்கு அல்லவா நான் கல்யாணத்தை நடத்தி வைத்திருக்கின்றேன். ஆக அந்த வகையை சேர்ந்தவர் மாவட்ட செயலாளர். அவர் ரொம்ப சாதுரியமாக தொண்டரணி தேர்வை சிறப்பாக நடத்திவிடலாம், அரியலூர்லேயே நடத்திவிடலாம் என்று சொன்னவுடன் சரி ரொம்ப மகிழ்ச்சி, என்ன தேதியில் நடத்தலாம் என்று சொன்னேன். அதன் பிறகுதான் நான் ஏற்கனவே 10 நாட்களுக்கு முன் நடத்த திட்டமிட்டு இருந்தேன். அவர் மிக கவனமாக மிகவும் எச்சரிக்கையாக அவர் 30ஆம் தேதி தொண்டரணி தேர்வை நடத்திக் கொள்ளலாம், அது வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு கவிஞர் எழிலரசன் என்கின்ற கழகத்துக்கு உயிர்நாடியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல இளைஞர் அவருடைய திருமணத்தை நீங்கள் நடத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தன்னலம் கருதாது இந்த இயக்கத்துக்கு 16 ஆண்டுகளாக பாடுபட்டு வருகின்ற உத்தமராகிய மாவட்ட செயலாளருடைய வேண்டுகோளை கட்டளையாக ஏற்று அவ்விதமே நடத்திக் கொள்ளலாம் என்று கூறி இந்த பொற்காலை பொழுதிலே இந்த